வணக்கம். நாம ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறோம்? கடவுள் உண்மையிலே இருந்தா நம்ம வேண்டுதல்களுக்கு ஏன் பதில் கிடைக்கிறதில்ல? இது மாதிரி நம்ம மனசுல இருக்கிற ரொம்ப ஆழமான கேள்விகளுக்கு மகா ஞானியான அகத்தியர் சொன்ன சில ஆன்மீக ரகசியங்கள் மூலமா இன்னைக்கு விடை தேட போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா, முதல்ல பிறவியிலேயே வர்ற ஒரு சாபம். அப்புறம் கடவுள் ஏன் அமைதியா இருக்காரு? உண்மையோட தூதர்கள் யாரு? செலவாகாம இருக்கிற நம்ம புண்ணியம் என்ன ஆகுது? கடைசியா இந்த பிறவிச் சுழற்சியை எப்படி உடைக்கிறது? அகத்தியர் காட்டுற வழியில நாம இதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். நாம படுற இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் உண்மையான ஆணிவேரான காரணம் என்னன்னு அகத்தியர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும் இல்லையா? கடவுள் மேல அவ்வளோ பக்தியா நம்பிக்கையா இருக்கிறவங்க கூட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்கறோம். இது ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு என்னதான் காரணம்? இதுக்கு அகத்தியர் சொல்ற பதில் நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனை நம்ம பக்தியில இல்லையா, மனிதனா பிறக்கிறதே ஒருவித சாபத்தோட தான் ஆரம்பிக்குதாம். அந்த சாபம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம வேண்டுதல்கள் கடவுளை போய் சேராதுங்கிறது தான் முதல் ரகசியம். அப்போ ஒரு கேள்வி வருது. கடவுள் ஏன் நேரடியா வந்து அந்த சாபத்தை நீக்கக்கூடாது? அவர்தானே எல்லாம். கடவுளோட இந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கிற தர்ம நியாயத்தை அகத்தியர் ஒரு கோட் உதாரணம் வச்சு ரொம்ப அழகா விளக்குறாரு. அதை இப்ப பார்க்கலாம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. பாருங்க, நீங்க கடவுள்கிட்ட மனமுருகி வேண்டீங்க. அவரும் சரி, இவங்களுக்கு நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அடுத்த நிமிஷமே நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கஷ்டப்படுத்தின மத்த உயிர்கள் இருக்குல்ல, சின்ன பூச்சியிலிருந்து விலங்குகள் மனுஷங்க வரைக்கும் எல்லா ஆன்மாக்களும் ஒன்னா வந்து இவன் எங்களுக்கு தீங்கு செஞ்சவன், இவனுக்கு போய் நீங்க எப்படி நல்லது செய்யலான்னு கடவுள்கிட்டயே முறையிடுது. ஒரு நீதிபதி மாதிரி தர்மத்துக்கு கட்டுப்பட்ட இறைவன் ரெண்டு தரப்பு நியாயத்தையும் கேட்ட வேண்டிய இடத்துல இருக்காரு. அதனாலதான் அவரால நேரடியா தலையிட முடியாம அமைதியா இருக்க வேண்டியிருக்கு. கடவுளே ஒன்னும் பண்ண முடியலன்னா அப்போ நமக்கு யாருதான் உதவுவா? இங்கதான் உண்மையோட தூதர்களான சித்தர்கள் உள்ள வராங்க. சித்தர்கள்னா யாரு? அவங்க ஞானம் அடைஞ்ச பெரிய மகான்கள். மக்களோட கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு உண்மையான வழி என்னன்னு காட்டுறதுக்காகவே இந்த பூமிக்கு வர்றவங்கன்னு அகத்தியர் சொல்றாரு. அப்போ இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈசனுக்கும் சித்தர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஈசன், அதாவது கடவுள், கர்ம விதிகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு உச்சபட்ச நீதிபதி. ஆனா சித்தர்களுக்கு மனுஷங்களோட அந்த பிறவிச் சாபத்தையே நீக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க தான் நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்காங்க. சரி, வாங்க அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு போலாம். இதுதான் நம்மள அறியாமலே மறுபடியும் பிறக்க வைக்கிற ஒரு பொறி. அது என்னன்னு பாப்போமா? பொதுவா நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனைய நாம இந்த பிறவியிலேயே கஷ்டங்களாகவும் துன்பங்களாகவும் அனுபவிச்சுடுறோம். இதுதான் கர்மாவுடைய ஒரு பகுதி. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நம்ம செஞ்ச நல்லதுக்கான புண்ணியம் இருக்குல்ல, அது மட்டும் ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல பணம் போட்ட மாதிரி அப்படியே செலவாகாம சேர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டு நாம சேர்த்த புண்ணியமெல்லாம் என்னதான் ஆகுது? அது ஏன் நமக்கு எந்த பலனையும் கொடுக்கறதில்ல? இதுதான் பிறவிச் சுழற்சியோட மைய புள்ளி. நாம பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் பொறக்கல, நாம சேர்த்து வச்ச புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் தான் மறுபடியும் பொறக்க வேண்டியிருக்கு. பாத்தீங்களா? இதுவே ஒரு பெரிய ட்ராப் தான். புண்ணியம் சேரதே மறுபிறவிக்கு காரணமா அமையுது. சரிப்பா, இந்த சிக்கலான பிறவிச் சுழற்சியிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழியே இல்லையா? இதுக்கு அகத்தியர் என்ன தீர்வு சொல்றாருன்னு பாப்போம். இதுதான் நம்மளோட கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான பகுதி. அகத்தியர் சொல்ற தீர்வு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க புண்ணிய கணக்க சும்மா தூங்க விடாதீங்க, அதை இந்த ஜென்மத்திலேயே ஆக்டிவேட் பண்ணி அனுபவிங்க. நம்மளோட நோக்கம் பாவத்தை மட்டும் கழிக்கிறதில்ல, பாவத்தையும் புண்ணியத்தையும் ரெண்டையுமே இந்த பிறவிலே அனுபவிச்சு முடிச்சுட்டா அடுத்து பிறக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் இந்த சைக்கிளை உடைக்கிற சாவி. இந்த ஒரு வரி இந்த முழு விஷயத்தையும் அழகா நமக்கு புரிய வச்சிரும். நம்ம கவனம் வெறும் கஷ்டத்திலிருந்து தப்பிக்கிறதுல மட்டும் இருக்கக்கூடாது. நாம சேர்த்து வச்சிருக்கிற நல்ல விஷயங்களை, அந்த புண்ணியத்தை நாம இப்பவே அனுபவிக்கணும். நம்ம கர்ம கணக்க இந்த பிறவியிலேயே 0 பண்றதுல தான் உண்மையான விடுதலை இருக்கு. இப்போ நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்ககிட்ட செலவாகாம தேங்கி கிடக்கிற புண்ணியத்தை, அந்த ஆசீர்வாதங்களை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை எப்படி செயல்படுத்தி இந்த பிறவிச் சுழற்சியை உடைக்க போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.